கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆன்ஃபீல்டில் போய் ஒரு அவே வின்னு ப்ரீமியர் லீக்கில். அதுவும் வந்து பேப்பர்ஸில் வந்து ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு யுனைடெட் டீம்னு சொல்லிட்டு இருக்கிற டீமை வச்சுக்கிட்டு பெஸ்ட்டு லிவர்பூல் டீமோட போய் 2-1ன்னு சொல்லிட்டு வின் பண்ணியிருக்கிறோம். கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அமோரிம் வந்து அவரோட டென்யூரில் 2 பேக் டு பேக் ப்ரீமியர் லீக் கேம்ஸு ஃபஸ்ட் டைமாக வின் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் ஒரு 3 வீக்ஸில் வந்துட்டு அவர் சைன் பண்ணி 1 இயர் எண்ட் ஆக போகுது. ஸோ அதில் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ப்ரீமியர் லீக்கில் பேக் டு பேக் 2 வின்ஸ் வந்து அவர் எடுத்திருக்கிறாரு. லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் இந்த கேமில். லைனப்ஸு அது இது எல்லாத்தையும் பற்றி பார்ப்போம். டிலே பண்ணலை, வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோம். பிளேயிங் 11 அனௌன்ஸ் பண்ணோடனே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்து ஏகப்பட்ட சத்தம். 2 கேமு வந்து 2 கோல் அடிச்சிருக்கிற வந்துட்டு செஸ்கோ பிளேயிங் 11 எடுக்காமல் இதுக்கு டீம் அனௌன்ஸ் பண்ணப்பல அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி வந்து இப்போ ரிசல்ட் நமக்கு நெகட்டிவாக வந்துருந்துச்சுன்னா இது வந்து ரொம்ப பெரிய டாக்காக போயிருக்கோம். எல்லாருமே போட்ட மாதிரி வந்து சோஷியல் மீடியாலேயும் சரி, டிவிலையும் சரி எல்லாருமே வறுத்து எடுத்துருப்பாங்க. ஆமாங்க, செஸ்கோ விளையாட வைக்கல. அதுக்கு பதிலாக லாஸ்ட் மேட்ச் பெஞ்சில் இருந்த குன்யாவை விளையாட வச்சுருந்தார். அது மாதிரி இன்னொரு சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா வந்துட்டு லெனியோருக்கு பதில் ஹாரி மெக்வயரை விளையாட வச்சுருந்தார். இது தான் வந்து லாஸ்ட் கேமுக்கும் இந்த கேமுக்கும் இடையில் இருந்த ஸ்டார்டிங் 11 உள்ள சேஞ்சஸ்ஸு. கேம் ஆரம்பித்த வந்து 62வது செகண்ட்லேயே வந்துட்டு ஒரு நல்ல பாஸு அமேட்லேருந்து எம்பூமாவுக்கு யாருமே எதிர்பார்க்கல. ஒரு நல்ல கோலு. இன்னும் சொல்லப்போனால் வந்து யுனைடெட் பிளேயர்ஸ் கூட வந்து இவ்வளோ இயர்லியாக கோல் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல பில்டப்பு. ப்ரீ அசிஸ்ட் பண்ணியிருந்தார் ப்ரூனோ. நல்ல ஒரு ஸ்டார்ட்டாக இருந்துச்சு. லிவர்பூல் சைடுமே வந்துட்டு ஏகப்பட்ட ப்ரெஷரில் தான் இந்த கேமில் வந்திருந்தாங்க. அது ஃபீல்டில் நல்லா அப்பட்டமாகவே தெரிஞ்சிச்சு. அவங்களோட ஸ்டார்டிங் லைன் எப்பயுமே வந்துட்டு ஈசாக் இருந்தார், எக்கிட்டிகே இல்லை அப்படிங்கிறதுனால அதுவும் வந்து அவங்க சைடில் வந்து இப்போ வரைக்குமே வந்து ரொம்ப பெரிய டாக்ஸாக போயிட்டுருக்குது. ஏன் வந்து எக்கிட்டிகே வந்து நல்ல ஃபார்மில் இருக்கும்போது ஈசாக்கு பதிலாக அவரை எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரைஸ் டேக் தான் வந்து ஒரு வேளை ஸ்லாட்டை ப்ரெஷர் பண்ணியிருக்கலான்னு எனக்கு தோணுது. அவங்களுமே வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வந்துட்டு ஹோமில் தான் விளாட்றாங்க. இருந்தாலுமே வந்துட்டு அவங்க தான் கொஞ்சம் ஷேக்கியாக ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பிச்சில் பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம வந்து கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு கோல் இயர்லியாக போட்டதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம போய் ஏதோ பெஸ்ட் பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிஃபென்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு நம்ம பண்ணலை. நல்லாவே சான்சஸ் க்ரியேட் பண்ணோம். அதுலேயும் குறிப்பாக வந்து அரௌண்ட் ஒரு 20வது நிமிஷத்தில் ப்ரூனோக்கு ஒரு நல்ல பால், நல்லாவே கோல் பண்ணியிருக்கலாம், கோல் அடிச்சிருக்கலாம். ஃப்ரீ தான், மேன் யாருமே இல்லை, நல்ல டைம் இருந்துச்சு அந்த ஷாட் எடுக்கிறதுக்கு. இருந்தாலுமே வந்துட்டு ப்ரூனோ வெளில அடிச்சிட்டாரு. ஃபஸ்ட் ஹாஃபில் 1-0ன்னு சொல்லிட்டு லீடில் உள்ளே போயிருந்தோம். கண்டிப்பாக வந்துட்டு லிவர்பூல் ப்ரெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். செகண்ட் ஹாஃபில் அது மாதிரி தான் அவங்களும் விளாண்டாங்க. நம்மளும் வந்துட்டு ஃபுல்லாகவே பாலை கொடுத்துட்டு நீங்கள் விளாண்டுங்க பாலை வச்சு நாங்கள் வந்து டிஃபெண்ட் மட்டும் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான டாக்டிக்ஸில் தான் வந்துட்டு செகண்ட் ஹாஃபில் நம்ம பிளேயர்ஸ் உள்ளே வந்திருந்தாங்க. நம்ம லக்கியா இல்லை லிவர்பூல் வந்து அன்லக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. ஏகப்பட்ட சான்சஸ் வந்து கேக்போ க்ரியேட் பண்ணது எல்லாமே வந்துட்டு போஸ்ட்டில் அடித்து ரிட்டர்ன் ஆச்சு. அது மாதிரி அவங்க பிளேயர்ஸ் எடுத்த ஷாட்டும் வந்து நம்ம டிஃபெண்டரும் நல்லா டிஃபென்ஸ் பண்ணாங்க. குறிப்பாக வந்து லெமன்ஸை சொல்லியே ஆகணும். சாலா வந்து ஒரு ஷாட்டு ட்ரை பண்ணியிருப்பார். அதை குயிக்காக இயர்லியாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அவரை வந்து ஃபுல்லாக டோட்டலாக வந்து போஸ்ட்டை மறைச்சிருப்பார். அதனால் அவரால் வந்து அந்த ஷாட்டை வெளியில் தான் அடிக்க முடிஞ்சிச்சு. குயிக்காக ரியாக்ட் பண்ணது அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த கோலும் நம்மளால் தவிர்க்கப்பட்டுச்சு. உண்மையிலேயே வந்து லெமன்ஸோட பர்ஃபார்மன்ஸு ஃபஸ்ட்டு அவே கேம் அவருக்கு இது யுனைடெடோட. அதுவும் லிவர்பூலில் போய் விளையாடுறோம். நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. லாஸ்ட்டு ஒரு 2-3 சீசன்ஸாக நம்ம இருந்த கோல் கீப்பர்லாம் பார்த்துட்டு இவர் பண்ணுற சின்ன சின்ன மூமெண்ட்டுமே வந்துட்டு பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. இவர் ஒன்றும் பெருசாக வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணிடல, ஒரு டாப் கிளாஸ் கீப்பர் மாதிரி பண்ணலை. நார்மலான கீப்பர் பேசிக் என்ன பண்ணாங்களோ அதை தான் பண்ணியிருக்கிறாரு. அதுவே வந்து நமக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா அருமையாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மள்ட்ட இருந்த கீப்பருங்க வந்து நம்மளை சில சீசனை வந்து தவிக்க விட்டுருக்கானுங்க. கீப்பருங்கிற போர்வையில் நம்மளை வந்துட்டு ஏமாற்றிருக்கானுன்னு தான் சொல்லணும். ஒரு நல்லாவே ஹை பொட்டென்ஷியல் இருக்கிற மாதிரி தான் தெரியுது லெமன்ஸ் கிட்ட. ஃப்யூச்சர்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா வந்துட்டு நம்ம சைன் பண்ணியிருக்க காஸ்ட்டுக்கு நல்ல ஒரு சைனிங் இவர். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு.
செகண்ட் ஹாஃபில் ஈசாக்கை வெளியே எடுத்துகிட்டு எக்கிட்டிக்கே உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து லிவர்பூல் டீம்கிட்ட நல்லாவே வந்து ஒரு அக்ரெஷன் தெரிஞ்சு நல்லாவே ப்ரெஷர் போட்டாங்க. அதோட பலனாக வந்துட்டு நிறையா ஷாட்ஸும் வந்து எக்கிட்டிக்கே எடுத்தார். எல்லாமே வெளியே போனது தான், இருந்தாலுமே வந்துட்டு நல்ல பொசிஷன்லேருந்து ஷாட்ஸ் எடுத்தார். அவரும் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சைனிங்காக தெரிகிறாரு. இதுக்கடையில் நமக்கு நிறைய ப்ரெஷர் போட்டாங்க செகண்ட் ஹாஃபில் லிவர்பூலும். 78th மினிட்ல வந்துட்டு கோடி கேக்போக்கு வந்து நிறைய சான்சஸ் போஸ்ட்டு கிடச்சதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் அவருக்கு கோலுக்கு போயிடுச்சு. 1-0 ட்ரான்னு சொல்லிவிட்டு லிவர்பூல் வந்து ஸ்கோர் லெவல் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த கோலுக்கு அப்புறம் ஸ்டேடியம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு. லிவர்பூல் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப டல்லாக இருந்தவங்க அந்த கோலுக்கு அப்புறம் ஃபுல்லாக வந்து பிளேயர்ஸை வந்து பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பிளேயர்ஸு இந்த மாதிரி டயத்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ட்டு ரீசெண்ட் டைமாக நமக்கு தெரியும், பார்த்துருக்கோம். ஆனால் நேற்று வந்து எல்லாருமே நல்லா ஒரு டீமாக கோஆர்டினேட் பண்ணி ரொம்ப நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கோலுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வந்து செகண்ட் கோல் அடிச்சாகணுங்கிற ஒரு பாசிட்டிவோட நம்ம டீமும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. அதோட பலனாக வந்துட்டு மெக்வாயர் வந்து ஒரு ஹெட்டர் ஒன்று 84 மினிட்ஸில் போட்டார். சொல்லவே வேணாம், ஒரு நல்ல ஹெட்டரு. அதை வந்து அசிஸ்ட் பண்ணது ப்ரூனோ. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 2-1ன்னு சொல்லிவிட்டு இந்த கேமில் வின் பண்ணுறதுக்கு இந்த ஹெட்டர் கோல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி நம்ம இந்த ஒரு 3 பாயிண்ட்ஸ், முக்கியமான 3 பாயிண்ட்ஸு இந்த லீகை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டோம். அவே வின்னு ஆன்ஃபீல்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓவராலாக வந்து இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம் ரூமர் நபரோட டென்யூர்லன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். நல்லாவே பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஃபீல்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. இது ஒரு டீம் எஃபர்ட் போட்டு வின் பண்ண கேம் தான் இது. இருந்தாலுமே வந்து ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ் பற்றி நம்ம இங்கே பேசியே ஆகணும். ஏற்கனவே நம்ம லெமன்ஸை பற்றி நம்ம பேசிட்டோம் இயர்லியராக இந்த வீடியோவில். அடுத்து நம்ம இப்போ பேச போகிறது வந்து மெத்தேஸ் குன்யா. லாஸ்ட் கேம் அந்த பெஞ்ச்லேருந்து வந்தார். ஸ்டில் வந்து அவர் வந்து கோல் அசிஸ்ட் எதுவுமே வந்து இந்த சீசனில் ப்ரொவைட் பண்ணலை. அப்படிங்கும்போது அவர் மேலே ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. இந்த கேமை அவர் எதுவும் பண்ணலை. பட் ஆனாலும் அவர் அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் விளையாண்டது வந்துட்டு ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு அருமையாக இருந்துச்சு. நான் பாலை ஹோல்ட் பண்ண போகிறேன், நான் பால் என்கிட்ட தான் இருக்கும், நீ முடிச்சா எடுத்துக்கங்கிற மாதிரி தான் அவர் வந்து விளையாண்டார். லிவர்பூல் பிளேயர்ஸும் வந்துட்டு அவர் மேலே ரொம்பவே ப்ரெஷர் பண்ணாங்க. அப்படி இருந்தும் அவரோட பால் கண்ட்ரோல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒரு நல்ல சைனிங் அவர் நமக்கு. ஃப்யூச்சர்லேயே அவர்கிட்ட வந்து நிறையா கோல் அசிஸ்ட் வரும்னு எதிர்பார்க்குறேன். ரொம்ப பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அடுத்தது மெத்தேஸ் டிலைட். இந்த சீசனில் வந்துட்டு நமக்கு வந்து கன்சிஸ்டன்சியாக வந்துட்டு ஒரு டிஃபெண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காருன்னா அது கண்டிப்பாக வந்து நம்ம டிலைட் சொல்லலாம். எல்லா கேமுமே வந்துட்டு ஒரு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்குறாரு. இந்த கேமும் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பெட்டராக ஃபீல் பண்ணேன். அவர் அந்த ஃபீல்டில் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் அந்த நம்மளோட டிஃபென்சிவ் பாக்ஸில் கொஞ்சம் வந்துட்டு நல்லா எனக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, இவர் நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஃபார்ம் அவர் நல்லா அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கணும் ஃபுல் சீசனும் எதிர்பார்க்குறேன். அடுத்தது கேசிமீரோ வந்துட்டு வழக்கம் போல் ஒரு எல்லோ கார்டு வாங்கிட்டார். ஆனாலுமே வந்து அந்த எல்லோ கார்டு வந்து அந்த டேக்கில் அவர் சாலாவை பண்ணலாண்டா அப்படின்னு வந்து கண்டிப்பாக லிவர்பூல் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலேயே வந்து நல்ல கேமாக வரும். நல்லா பெருசாக ஒன்றும் கேமில் எதுவும் பண்ணலை அப்படின்ட்டாலும் அவங்க ஃபார்வேர்ட்ஸை உள்ளே போகாமல் நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஃப்ரம் மினிட் 1லேருந்து அவர் இருந்த வரைக்கும் ஃபீல்டில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஒரு ரீசனபிள் பெர்ஃபார்மன்ஸு. அது மாதிரி வந்துட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஸ்டார் ஆஃப் தி ஷோ ஹாரி மெக்வயர். என்ன மனுஷங்க அவர். உண்மையிலே வந்துட்டு கிளட்ச் மொமெண்ட்டில் எப்படி விளையாடணும், எப்படி யுனைட்டெடுக்கு வந்துட்டு கோல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. அவர் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த பொசிஷனுக்கு அவர் இப்போ இருக்கிற பொசிஷனுக்கும் வேறு லெவலில் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவரை வந்துட்டு பூ பண்ணாங்க, ரொம்ப ஹேட் பண்ணாங்க லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் சீசன்ஸ் முன்னாடி. ஆனால் இப்போ அவ்வளோ வந்து கிளப்போட வந்துட்டு அவ்வளோ ஒரு அட்டாச்சாக இருக்கிறாரு. இவ்வளோதுக்கு அப்புறமும் நல்ல மெச்சூர்டாக அந்த ப்ரெஷரான சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணிவிட்டு உள்ளே வந்து டீமும் மோசமாக பர்ஃபார்ம் பண்ணும்போதும் சரி, அவர் வந்து நல்ல ஒரு மெச்சூர்டாக ஒரு லீடராக இருக்கிறாரு. ரொம்ப ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி நம்மளோட அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் லொக்கேஷனில். கண்டிப்பாக வந்து ஃபைனல் இயர் கான்ட்ராக்டில் இருக்கிறாரு. நியூ கான்ட்ராக்ட் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு சில சீசன்ஸ் இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம். ஓவராலாக பார்க்கும்போதே வந்து இது வந்து ஒரு நல்ல கேமாக இருந்துச்சு. 2-1 வின் அவைலங்கிறது பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல பர்ஃபார்மன்ஸோடு போய் வின் பண்ணியிருக்கிறோம். இப்போ உள்ள சுச்சுவேஷனில் டேபிளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 9th பிளேஸில் இருக்கிறோம். 13 பாயிண்ட்டோட 8 கேம் விளாண்டு. இந்த 8 கேமில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஆர்சனலில் விளாண்டுட்டோம், லிவர்பூல் விளாண்டுட்டோம், செல்சி விளாண்டுட்டோம், மேன் சிட்டி விளாண்டுட்டோம்.
இந்த 8 கேமில் 4 வந்து டாப் 6 டீமோட விளாண்டுருக்கோங்கிறது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ். நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அடுத்த கேம் வந்து பிரைட்டனோட வந்துட்டு ஹோமில் விளாட்றோம் ஓல்ட் ட்ராஃபோர்டில். வர சாட்டர்டே நடக்க போகுது அந்த கேமு. இந்த கேமு எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறோன்ட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம். அதை பற்றின ரிவ்யூ எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் போடணும் தவறு இருக்குது அப்படின்றாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நான் திருத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.